சைபர் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாண்ட்பாக்ஸிங். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி, க்ளவுட் செக்யூரிட்டி, எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. சைபர் செக்யூரிட்டியில் யூஸ் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு மல்டி லேயர்டு நெட்வொர்க் த்ரெட் ப்ரிவென்ஷன் டெக்னாலஜி தான் சாண்ட்பாக்ஸிங் அப்படின்றது. சாண்ட்பாக்ஸிங் அப்படின்றது ஒரு செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் இன் விச் we யூஸ் an isolated environment for testing. அந்த ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்டை தான் நம்ம சாண்ட்பாக்ஸ்னு சொல்கிறோம். அந்த சாண்ட்பாக்ஸுக்குள்ளே நம்ம கோடை வந்து ரன் பண்ணி அனலைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுறதுனால சிஸ்டமோ நம்மளுடைய பிளாட்ஃபார்மோ அப்ளிகேஷனோ எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 5 இது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரியேட் அண்ட் டிப்ளாய் என்விரான்மெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணுறது இந்த சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுப்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷனோட டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸை அல்லது நியூ லைன்ஸ் ஆஃப் கோடை ஏதாவது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் இதில் வந்து அதுக்குரிய இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கெயின் ஆக்சஸ் டு அட்வான்ஸ்டு நெட்வொர்க்கிங் அண்ட் சப்போர்ட். அட்வான்ஸ்டு நெட்வொர்க் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுடைய சிஸ்டம்க்கு எந்த விதத்துலலாம் ஃபிட் ஆகுது, நம்மளுடைய சிஸ்டத்தை அது எந்த விதத்துலலாம் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான சாண்ட்பாக்ஸ் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ண முடியும். என்ஹான்ஸ் கொலாபரேஷன் நம்ம வந்து எப்படி பண்ணுறது, அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணிவிட்டு அதனுடைய அப்ளிகேஷனோட மேலே உள்ள அக்சஸை அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளுக்கு நம்ம கிராண்ட் பண்ணி அவங்க அதை அனலைஸ் பண்ணி அவங்களோட ஐடியாவெல்லாம் ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறப்ப அதை ஐடி டீமுக்கு நம்ம பாஸ் பண்ணுறது மூலமாக இந்த அவங்களுடைய அந்த நியூ ஃபைண்டிங்ஸ் எல்லாவற்றையும் நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் நம்ம வெளியிடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சேவ் யுவர் கம்பெனி மணி. நம்மளுடைய ஓன் லேபில் சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்டை சோர்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாஃபிங் பண்ணி மெயின்டைனிங் பண்ணி இது பண்ணுறத காட்டிலும் க்ளவுட் பேஸ்டு சாண்ட்பாக்ஸிங்கை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக மணியெல்லாம் சேவ் பண்ணலாம். இன்டர்ன் அந்த மணியை வந்து நம்ம அதர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மூலமாக கம்பெனிஸோட அப்ஜெக்டிவ்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ப்ரிப்பேர் ஃபார் ஃபியூச்சர் அட்டாக். ஏதாவது ஒரு த்ரெட்டு வந்து சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அதை நம்ம குவாரண்டைன் பண்ணி அதை எக்ஸ்பர்ட் மூலமாக அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சர் அட்டாக்கை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்படி அனலைஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச அந்த நாலேஜை யூஸ் பண்ணி என்னென்ன நெட்வொர்க்கில் வல்னரபிலிட்டிஸ்லாம் ஏற்படுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.